எல்லாமே செய்யணும். கட்டாயம் செய்ய மாட்டாரு, செய்ய முடியாது. ஆடிட்டிங் இருக்கு, அவர் எவ்வளவு கணக்கு வழக்கு பார்க்கணும், அவங்க என்ன பண்ணிட்டு போனாங்க, அங்க பதுக்குனாங்க, கொள்ளாச்சாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் அவர் எல்லாமே செய்வாரு. 6 சிலிண்டர் தரேன்னாரு, அதை தரேன்னாரு, எல்லாமே சொன்னாரு, கட்டாயம் செய்வாரு. 5 வருஷம் அரசாட்சியில திமுக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் செய்யாததை தளபதி வந்த உடனே செய்ய முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கட்டாயம் சொன்னதை சொன்னபடியே செய்வாரு. குறி வைத்தால் தவற மாட்டோம், தவறுமானால் குறியே வைக்க மாட்டோம். இதான் தளபதி சொன்னது. தலைவரை கொண்டாடுகிறார்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை. அம்மாவை கொண்டாடுகிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இந்த கட்சி இப்படி ஆயிடுச்சு ஐயோ அப்படின்னு நினைக்கிறாரு. பேரறிஞர் அண்ணா அவர்களையும் அப்படியே தான் அவர் முன்னிறுத்துகிறார். அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், அஞ்சலி அம்மாள், இப்படி எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆகவே அதை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வந்தவர். ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் முதல்வருக்கும் எல்லாத்துக்கும் கேட்டிங்கன்னா, 10 பைசா ஓட்டுக்கு கொடுக்காம ஒரு ஆட்சி அமைத்த மாபெரும் சரித்திரம் இந்திய வரலாற்றில் நீண்ட வருடங்களுக்கு பின்னால் ஜோசப் விஜய் என்கின்ற முதல்வரை சாரும். அதுதான் பெரிய விஷயம். இளைஞர்கள் பட்டாளம் அவர் பின்னாலே நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் தலைமையேற்று நான் வருவதிலே எனக்கு எந்த தயக்கம். ஏப்ரல் மாதம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான சீட்டு இது பாருங்களேன், இப்படி ஒரு பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், இப்படி கொடுக்குறாங்க. இந்த அட்டையை நம்ம எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் யூஸ் பண்ணிக்கலாமா? இது மட்டும் இல்லைங்க, உள்ள போய் பார்க்குற டாக்டர், எத்தனை டாக்டர் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போர்டில் இருக்குங்க. இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே கிடையாது. அதையும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்க மாற்றத்தை கொண்டு வந்தா திமுக காரங்களுக்கும் வருமா வராதா? அவங்க இத்தனை வருஷமா துண்டு சீட்டை கொடுத்துக்கிட்டு டாக்டரே இல்லாம ஹாஸ்பிட்டல் ஓடிட்டு இருந்தாங்க. நீங்க என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சின்ன மாற்றம் தான், ஆனா இந்த மாற்றமே தேவையான ஒரு மாற்றம் தானே அரசு மருத்துவமனையில. என்னங்க நான் சொல்றது கரெக்டு தானே? இந்த மாதிரிலாம் பார்த்தா கொத்தடிமைகளுக்கு எவ்வளவு கோபம் வரும். இந்த மாதிரிலாம் நல்லது பண்ணா ஏங்க இப்படி பண்றீங்க? முதலமைச்சர் விஜய் சார் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த சின்ன சின்ன மாற்றம் தாங்க தேவைப்படுது. நீங்க இப்படிலாம் பண்றீங்க, திமுகவுக்கும் கொத்தடிமைகளுக்கும் இதெல்லாம் கோபம் வருங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க விஜய் சார், இவ்வளவு நல்லதெல்லாம் பண்ண வேண்டாம், சரிங்களா? இந்த ஆட்சி நல்ல ஆட்சி தான் சாமி, பெஸ்டான ஆட்சி. ஒரு 5 நாள் 10 நாள் வந்தாலும் அந்த பிள்ளை பெஸ்டா செய்யறாரு. இந்த ஒயின் ஷாப்பை பார்க்காங்க, மூரா இருப்பாரு, அது ரொம்ப நல்லது சாமி, ரொம்ப நல்லது. எங்க நாங்க கஷ்டப்படுறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். பூ வித்துட்டீங்களா இன்னைக்கு? வித்துட்டு கொஞ்சம் தான். சரி, என்னமோ பேசுறாங்கன்றாங்களே, என்ன பேசுறாங்க? எவ்வளவோ பேசுறானுங்க இந்த உதயசூரியக்கார கம்யூனிட்டிங்க. பேச்சுல ஒரு தன்மை இல்ல, தன்மை கிடையாது, ஒருமையில தான் பேசுறது, ஒருமையில தான் பேசுறாங்க, தன்மை கிடையாது. கெட்ட வார்த்தைன்னா அவங்களுக்கு சாதாரணம். அது எப்ப வந்து நடந்த கதையாச்சு, அது இப்ப நடக்கிறோம். அதனால பேச்சுல இனிமே இல்ல, இனிமே கிடையாது. மாத்திக்கலான்னு இனிமேல் வர முடியாது. சரி, நீங்க என்ன படிச்சவங்கன்றீங்களே, என்ன படிச்சீங்க அந்த காலத்துல? நாங்க எஸ்எல்சி படிச்சிருக்கோம் சாமி. சரி, வெரி குட், பாய். பாய். நாங்க ஆட்சிக்கு 2500 ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ போன அரசு போட்ட அதே 1000 ரூபா தான் இவங்க மறுபடியும் போட்டிருக்கிறாங்க. இப்போ இது எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கேட்கறது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவர் கொடுத்த வாக்க செய்யலன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதாவது இப்போதான் அவர் வந்திருக்காரு இல்லைங்களா, அங்கே நிலவரம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அது இருந்தால் அவங்க பார்த்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அவங்கள நம்ம கேட்கலாம், அதுதான் முறை. இப்போ நம்ம உடனே கேட்கணும், உள்ள என்னன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால இப்போ அவர் கொடுத்ததே கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு கடன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொல்றது கொடுக்கட்டும். கொடுக்கலையா மேற்கொண்டு நம்ம அவங்கள்ட்ட பேசலாம், இதுதான் முறை. இப்போ தமிழக அரசுல கடன் இருக்குங்கிறது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கூட சொன்னாரு. 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாரு, எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறமும் கடன் இருக்குது, எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்றத ஒரு தப்பிக்கிறதுக்காக அவங்க மேல பழிய போட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது நமக்கு தெரியாதுங்க, தெரியாது. எப்படின்னா உள்ள என்னன்றது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கு சொல்முறை தான். இப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்பீங்க, இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஆளுக்கு ஒரு மாதிரி. ஆனால் என்னன்றது யாருக்கும் தெரியாது. பாதி பேர் தெரிஞ்சு பேசுவாங்க, பாதி பேர் தெரியாமல் பேசுவாங்க, சரிங்களா? அது ஒன்று. இவருக்கு அந்த கட்சி, அதனால இவர் எப்பவுமே மோட்டியா அவர் தானே, மற்றவங்க வரது இவருக்கு பிடிக்காது. அதான் அவர் விஜய் ஏன் வந்துட்டாருன்ற ஒரு வெறி, அவ்வளோதான். மற்றபடி யார் வந்தாலும் ஆட்சி நல்லா பாருணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். டாஸ்மார்க்லாம் மூடி இருக்காங்க, 719 கடைகள் மூடி இருக்காங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதுதான் இருந்தா கவர்மெண்ட்டுக்கு லாபம்ன்றது ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இப்போ அதை மூடி இருக்காங்க, நஷ்டம் வருது.